ஏஜனமா வேட்டைக்கு போன சித்தப்பு எங்க காணோம்? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. ஏய் ஏய் பிளடி, நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமாடா சாப்பிட்டுட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன். இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். எந்திரா. ஏய் சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. ஏய் கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல, இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா. சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நானும் ஐ பிளடி சூட் சூட். நீங்க சுட்டாத பழம் கோத்த வைக்க மாட்டேன். கோ கோ. அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ராசாவுக்காக. எங்க எங்க அத நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. நீதானா அந்த குயில், என் வீட்டு சொந்த மயில். ஆத்தாடி அடியாத்தாடி. அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதுடா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? அடச்சே, பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நரைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு, எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலைகிறான். நான் என்னடா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலைகிறேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க ரெண்டு பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா. அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்? வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. தெகப்பி பய சென்டிமெண்டா அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டி. ஓ, 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு, ஏண்டா உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப் பண்ணி கேப்பியா? சித்தப்பு ஏன் அடிக்கிறீங்க? நான் அடிக்காதீங்க. எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரிய பவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்காட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய கொடுக்குறேன். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. சினிமா அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது? சும்மா இருப்பா. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல, இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுமா. நான் பட்டாளத்துல பார்த்து ஹிந்தி படம், இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு, என்ன மியூசிக். ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா எங்கய்யா? சித்தப்பு, சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற, இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா. தெருப்புறதா லைட் எரியுது, அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன? அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம். இறங்க. இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறது? இறங்குங்க. ஆட என்னங்கப்பா ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகையா. சைக்கிள் நிப்பாட்டையா? என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர? என்னையா சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வரான். சைக்கிள் இல்லாம வரானா? ஆமா. நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா வாங்கையா ஏட்டையா. ஐயா, அவனா சைக்கிள்ல லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேற பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு. தப்புதான். உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஊதையா ஊதையா ஊதையா. ஏண்டா இத சாப்பிட்டா நிஜமாவே குழந்தை கரைஞ்சு போயிருமா? நானே கரைஞ்சிருவேன்னு எங்க ஆத்தா சொல்லுச்சு. உன் வவுத்துல இருக்க குழந்தை இத்தினுண்டு, தைரியமா பப்பாளிய சாப்பிடு. உன் வவுத்துல இருக்க குழந்தை கரைஞ்சிரும். சாப்பிடு பேச்சு. தைரியமா சாப்பிடு பேச்சு.
தங்கச்சி நாங்க இல்ல. நிறுத்துமுல்ல. யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்கார்ந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க? கொண்டாமா. அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா. தீவி சாப்பிடணும். ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா? கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிரும். ஓ, இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப நீ சாப்பிடுமா. நிறுத்தியா? ஏய், அப்பி போடு வண்டி. உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர்றேன். புள்ள சாப்பிடுறத தடுக்காத. நீ சாப்பிடுமா. உனக்கு அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாத்தனமா இருக்கே. என்ன சொல்ற? பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற பிள்ளை குறைஞ்சிருமையா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் திங்கலாம், புளியங்காய் திங்கலாம், சாம்பா திங்கலாம், பப்பாளி திங்க கூடாதுயா. என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? வா உங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படிங்க? கண்ணு நல்லா தெரியுங்களா? காது நல்லா கேக்குங்களா? வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா? ஆமாங்க. அடி உங்க அரட்டை அவசருக்கு பிறந்தவங்களா? இல்லங்கடா டேய், இல்லங்கடா டேய். ஒப்பங்க தலையெல்லாம் தூக்கி போட்டு மிச்சு போடுங்க. இல்லங்கடா டேய். அண்ணாச்சே பப்பாளே. ஏய், எங்க இன்னொருக்கா சொல்லு. அண்ணாச்சே பப்பாளே. என்னடா நொண்ணாச்சு பப்பாளி? வண்டி எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பையில பப்பாளி பழம் வைக்க கூடாது, ஒரு வீட்ல பப்பாளி மரம் வைக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா சுட்டு போடுவ. சுட்டு ஆறாதே. என்ன சிதப்பு சாப்பிட்டீங்களா? எல்லாம் போயிடுறா. இல்ல சாப்பிடலன்னு அந்த பப்பாளி பழத்தையே சாப்பிடுங்க. நீங்க நீயுமாடா பப்பாளி பழம்? ஐயோ குத்தறாரு. வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு திர அத்திரடா. சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, இது ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது. துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அதுல சித்தப்பு பாவம். என்ன நான் கேட்க கூடாது கேட்டேன்னு நீ அழுகிற? நீ எங்க ஆத்தா நிறமாச கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டு அதை பானைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டை பாம்பு தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட இருந்தியா? உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துலயே பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது. அப்ப உங்க வீரத்தை கட்டுக்க பாருங்க. ஏய் ஏய், எங்கடா மூச்சரைக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு. அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வாங்க. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்ற பார். சித்தப்பு ஒரு கண்டிஷன். தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்லை என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சீக்கிரம் சீக்கிரம்.
Hey, come on, tiger. Come on, tiger. Come on, அது come on. நாயே. Hey, ஐயோ, tiger. பூனை. Hey, come on, come on, come on, come on, come on. Oh, not this side. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். டேய், ஊருக்குள்ள புலி வந்துருச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? டேய், தப்பு தப்பா காட்டுற. அடுத்ததுல போடா. காட்டுறேன். ஓடியாங்க, ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு புலி. புலி. Hey, come on. ஐயோ சுட்டாங்க சுட்டாங்க சுட்டாங்க. டேய், புலி புலி நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். ஏய். இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புலியை அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்குல விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்புறீங்களே. இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை டேய் ஓடாத, ஷூட் பண்ணிடுவேன். இளமை இதோ, இளமை இதோ, இளமை இதோ, இதோ. நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்கி இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான். சிகப்பி ஊவா. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. கொஞ்சம் நேரம் நெஞ்சை கொஞ்சம் தா. எத்தனை அழகு 20 வயதினிலே, எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. சித்தப்பு, சித்தப்பு. அடா நாயடே, அறிவு கெட்ட நாயே. 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்கிற கிழவி எல்லாம் கோமரி ஆகிற நேரம் பார்த்து கழுத தலை விட்டு கெடுத்துட்டியடா. அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிசாமி இல்ல, ஏதோ இளமையாடணும் லேய வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா.